எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. நம்ம கம்பெனியோட நியூ சிஇஓ அர்ஜுன். என்னங்க? ஆமா அமிர்தா, அர்ஜுன் தான் நியூ சிஇஓ. ஆமா அத்த, அர்ஜுன் தான். என்ன மச்சான் ஷாக்ல இருக்கீங்க? சந்தோஷம் இல்லையா? அர்ஜுன், சந்தோஷம் தான் மச்சான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ஜுனுக்கு இந்த பொறுப்பு ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. அர்ஜுன் வந்து சச் டெடிகேட்டட் பர்சன். எல்லாரும் ஹாப்பி தானே? ஐஸ்வர்யா அக்கா நீங்க? சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான். நீங்க தான் இந்த கம்பெனியை பத்திரமா பாத்துக்கணும் அர்ஜுன். கண்டிப்பா மச்சான், நல்லா பாத்துப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அர்ஜுன் நல்லா பாத்துப்பாரு. அண்ணி என்ன ஆச்சு? என்ன அமிர்தா, என்ன நடக்குது? எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை அவமானப்படுத்துறீங்களா? அப்படிலாம் இல்ல அண்ணி. அப்புறம் இங்க என்ன நடக்குது? புருஷனை எல்லாரும் அவமானப்படுத்துறீங்களா? இதுவும் எல்லாத்துக்கு முன்னாடி இப்ப நடக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அமிர்தா. என்னோட புருஷனை இப்படி அவமானப்படுத்தாதீங்க அண்ணி. இது எனக்கே தெரியாது அண்ணி. ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஸ்வின் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியாது அண்ணி. இது எப்படி அமிர்தா உனக்கு தெரியாம இருக்கும்? அஸ்வின் இப்படி பண்ணாரு, இதுக்கு என்ன காரணம்? அது எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு தெரியுமா? அவரோட பொண்டாட்டி தங்கச்சியா இருக்கலாம், ஆனா நான் தான் இப்ப அவரோட பொண்டாட்டி. அவர் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அமிர்தா. ஏன் இப்படி பண்ணாரு? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அழுகாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. வயித்துல வேற குழந்தை இருக்கா அண்ணி. ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கே தெரியல அண்ணி அஸ்வின் ஏன் பண்ணாருன்னு. அர்ஜுன் அண்ணாவை ஏன் சிஇஓ போட்டான்னு எனக்கு சத்தியமா தெரியாது அண்ணி. இது எப்படி அமிர்தா? அண்ணி ப்ளீஸ் அண்ணி. இல்ல அமிர்தா, அவர் எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுறாரு. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் அங்கேயே பேசி இருப்பேன். ஆனா அதை நீ அவமானப்படக்கூடாதுன்னு வச்சு நான் தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா எனக்கும் தெரியாதா எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்த? நான் ஏன் பண்ணல? பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நினைச்சேன் அண்ணி. போதும் அமிர்தா, என் புருஷன் அவமானப்பட்டது போதும். இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் பேசாத அண்ணி. 2 பேரும் நிறுத்துறீங்களா? ஆதி அண்ணா. என்ன ஆதி? என்ன ஐஷு, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க ஆதி, நீங்க வேணா நார்மலா இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியாது ஆதி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டது அது எந்த பொண்ணுனாலும் தாங்கிக்க முடியாது ஆதி. ஐஷு போதும். அண்ணா என்னென்ன நடக்குது இங்க? அஸ்வின் இப்படி பண்றாரு. நீங்க தானே சிஇஓ ஆகணும். என்னதான் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அமிர்தா நான் சொல்றேன். இங்க பாரு ஐஷு, அஸ்வின் கிட்ட நான் தான் சொன்னேன். ஆதி. ஆமா ஐஷு, நான் தான் சொன்னேன். ஏன்னா ஏன் ஆதி இப்படி பண்ணீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, அர்ஜுன் முஞ்சில பாத்தியா எவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் தெரியுமா? அவன் தான் சியோன்னு சொன்னக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு ஐஸ்வர்யா, அர்ஜுன் தான் சிஇஓ ஆகணும்னு. அவன் யாரு, வேற யாரோவா? அவன் என்னோட தம்பி ஐஸ்வர்யா. எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷம்தான். அண்ணா ஏன்னா இப்படி பண்ணீங்க? எனக்கும் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க தான் சிஇஓ ஆகணும்னு ஆசைப்பட்டேனா? அண்ணா நீங்க அர்ஜுன் அண்ணாவை ஆக்கியிருக்கீங்க. பரவாயில்ல அமிர்தா, அர்ஜுன் சிஇஓ ஆகவே இருக்கட்டும். ஏன் ஆதி எதுக்காக பண்ணீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, அர்ஜுன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அவன் இதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கணும். ஒரு அண்ணாவா எனக்கு இதுதான் ஆசை. அவன் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கான். இந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான். அவனுக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு. அது அவன் சீக்கிரம் உணருவான். அவன் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு முதல் காரணமா இருப்பான். எனக்கு அர்ஜுன் சந்தோஷமா இருக்கணும் ஐஸ்வர்யா. ஒரு அண்ணனா நான் இது ஆசைப்பட்டேன். தப்பா? தப்பு இல்ல. ஆனா ஒரு பொண்டாட்டி எனக்கு இது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்த மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு, தப்பு அஸ்வின் மேல கிடையாது. நான் தான் அஸ்வின் இப்படி பண்ண சொன்னதே. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஆனா வேற யாரா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க ஆதி. இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் நீங்க உங்க தம்பிக்காக விட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த விட்டு கொடுக்கறது யாருக்குமே வந்திருக்காது. ஆனா நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க. எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. அமிர்தா சாரி அமிர்தா, உண்மை தெரியாம தப்பா பேசிட்டேன். அண்ணி பரவாயில்ல அண்ணி, எனக்கு இப்பதானே தெரியும். அப்ப உங்க மேல கிடையாது. விடுங்க அண்ணி, நான் போய் மத்த வேலைய பாக்குறேன். சரி அமிர்தா. ஐஷு நானும் கிளம்புறேன். எனக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வா. நானும் உங்க கூடயே வர ஆதி. வேண்டாம் ஐஷு, தப்பா பேசுவாங்க. சரி ஆதி. அக்கா சொல்லு தீபிகா. எங்கக்கா கிளம்பிட்டீங்களா? அம்மா தீபிகா
ஏன்க்கா இருந்துட்டு போங்க கொஞ்ச நேரம். சரி தீபிகா. அக்கா எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அர்ஜுன் சிஇஓ ஆகிட்டாருக்கா. இது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அர்ஜுனுக்கு இப்பதான்க்கா பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அர்ஜுன் யாருன்னு இப்பதான்க்கா ப்ரூவ் பண்ண போறாரு. ஆமா தீபிகா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு வருத்தமா இருக்குக்கா. மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாருல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தீபிகா. இல்லக்கா நான் மாமா முகத்தை பார்த்தேன். மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தீபிகா. இதெல்லாம் நீ வீடு. நீ போய் சந்தோஷமா இரு. அம்மா அர்ஜுன் இங்கதான்க்கா இப்ப வந்துருவாரு. சரி தீபிகா. சரிடி நான் உள்ள போறேன். சரிங்கக்கா. அண்ணி அர்ஜுன் வாடா. வாங்க அர்ஜுன். அண்ணி என் மேல வருத்தமா இல்ல கோவமா இருக்கீங்களா? இதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன். நான் இதுக்கு கோவமா இருக்கணும்? இல்ல அண்ணி, நான் வேற இப்போ சிஇஓ ஆயிட்டேன்ல. அத நினைச்சு நான் எதுக்கு கோவப்பட போறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். இந்த பதவியை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க அண்ணி. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அண்ணி. ஏன் அர்ஜுன்? இல்ல அண்ணி, அண்ணா ரொம்ப வருத்தமா இருந்தாருல்ல. அப்படிலாம் இல்லடா. இல்ல அண்ணி, நான் பார்த்தேன். அண்ணா ரொம்ப வருத்தமா இருந்தாரு அண்ணி. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒண்ணு இல்லடா அர்ஜுன். நீ சந்தோஷமா இரு. புதுசா பதவி கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இரு. இல்ல அண்ணி, நான் இந்த பதவிக்கு டிசர்வ் ஆனே தெரியல. எனக்கு போய் இந்த பதவி கொடுத்திருக்காங்க. அர்ஜுன் என்ன பேசுறீங்க? அதுக்காக இந்த பதவியை விட்டு கொடுப்பேன்னு சொல்றீங்களா? இந்த பதவி உங்களுக்காக வந்திருக்கு. அதுவும் அஸ்வின் கொடுத்திருக்காரு. சாட்டா இந்த பதவியை விட்டு கொடுக்க போறீங்களா? அண்ணனா இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. இது உங்களுக்கு கிடைச்ச பதவி அர்ஜுன். பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. அது ரெண்டும் என்னைக்குமே ஒண்ணும் ஆகாது. அதனால நீங்க டிசர்வ் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? வாங்க உள்ள போலாம். சரி தீபிகா. அண்ணி உள்ள போறோம். சரி அர்ஜுன். இந்த பதவி ஆதிக்கு வர வேண்டியது. ஆனா அது விட்டு கொடுத்துட்டாரு. ஆனா தீபிகா என்ன இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதி சொல்லு ஐஷு. உங்களால நேரமாச்சுல, ஏன் இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஐஷு, ஒரு முக்கியமான ஃபைலு. அது வேற சீக்கிரம் முடிக்கணும் ஐஷு. அதனாலதான் காலையில வேற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அதனால சரியாவே பண்ண முடியல. சீக்கிரம் முடிக்கணும் ஐஷு. சரி ஆதி, கொஞ்ச நேரம் பேசுங்க. சரி. ஐஷு ஏன் என்ன ஆச்சு? அழுகுற? இல்ல ஆதி. பொய் சொல்லாத ஐஷு, எனக்கு தெரியாதா? இன்னும் நீ காலை நடந்து யோசிச்சுட்டே இருக்கியா? அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். நீ தான் இன்னும் மறக்காம இருக்க. இல்ல ஆதி, நீங்க மறப்பீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது ஆதி. என்னால அதை மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் முன்னாடி நீங்க அவமானப்பட்டது என்னால தாங்க முடியல ஆதி. ஐஷு ஒன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இல்ல ஆதி, யாருமே இத பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க. எனக்கு உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஆதி. உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடையாது. ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ஒரு நல்ல பையனா, என் குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆதி. ஐஷு ஏண்டி தங்கம் இப்படிலாம் பேசுற? நான் இருக்க உனக்கு எப்பவுமே. தங்கம் அழுகாதடா. பட்டுல அழுகாத ஐஷு. ஆதி தந்தையும் தாயையும் தாண்டி வந்தாய் தோழியை இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன். தோளிலே நீயுமே. ஆதி சொல்லு ஐஷு. ஐ லவ் யூ ஆதி. ஐ லவ் யூ டி தங்கம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு ஐஷு. நான் உங்ககிட்ட காலைல நடந்த விஷயம் பத்தி பேசணும். சொல்லு ஐஷு. நீங்க மட்டும் இதை விட்டு கொடுக்கலனா இந்த வாய்ப்பு அடிச்சிருக்க கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஏன்னா நீங்க இதை விட்டு கொடுத்திருக்கீங்க ஆதி. யாருமே சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க. பரவாயில்ல ஐஷு. அவன் யாரு? என்னோட தம்பி தானே. அவனுக்காக நான் என்ன வேணா விட்டு கொடுப்பேன். அவன் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். இல்ல ஆதி, இன்னைக்கு காலைல அர்ஜுனும் தீபிகாவும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க? ஆதி, தீபிகா சொல்லிட்டு இருந்தா, என்னதான் அண்ணனா இருந்தாலும் நீங்க இந்த வாய்ப்பை விட்டு கொடுக்க கூடாது. ஃபேமிலி வேற, பிசினஸ் வேற, இப்படி எல்லாம் சொன்னா ஆதி. ஆனா நீங்க அப்படிலாம் பார்க்கவே கிடையாது. இங்க பாரு ஐஷு, எல்லா பொண்ணோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டிவான வைஃபா இருக்க. இங்க பாரு, தீபிகா பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா பொண்ணும் இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க புருஷனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. எனக்கு நீ ஒரு நல்ல வைஃப். இந்த மாதிரி வைஃப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் ஆதி, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் மத்தவங்க மாதிரி கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாரு. இந்த மைண்ட் யாருக்குமே கிடையாது ஆதி. அது உங்களுக்கு மட்டும்தான்.
நான் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆதி. நான் இப்படியே உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். இருப்பீங்களா? இருப்பேன் ஐஷு.